அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்க வந்துள்ள அனைவர் மீதும் குறையின்றி நிலவுற்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு திக்ர். திக்ரோட நோக்கம் என்னன்னா, எந்த நேரத்திலயும் அல்லாஹ் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கான், அவனை நினைவு கூறுறதுதான் திக்ர். அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான், ஆகவே என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன். சுப்ஹானல்லாஹ். குரான்ல 2:152. உயிரிழந்தும் இறந்தவர் யாருன்னு பாப்போமா? ஹஜ்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தன்னுடைய இரட்சவனாகிய அல்லாவை திக்ரு செய்பவருக்கு அவனை திக்ரு செய்யாதவருக்கும் உதாரணமாகிறது உயிர் உள்ளவனையும் இறந்தவனையும் போன்றதாக என அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். விளக்கம்: உயிர் வாழ்றது எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனா இறந்து போறது நமக்கு பயத்தை உண்டாக்கிறது. திக்ரு செய்யாம இருந்து அவங்க உயிரோட இருந்தாலும் அவங்க இறந்தவர் போன்றுதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்வதனால உள்ளத்துல பிரகாசம் உண்டாகிறது. சுப்ஹானல்லாஹ். இன்னும் மனதில் ஈரத்தன்மையும் மென்மையும் ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிஸிக்ருல்லாஹி தத்மஇன்னுல் குலூபு. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ரு செய்வதனால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. குர்ஆன்ல 13:28. ஹஜ்ரத் அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உலகில் மிருதுவான படுக்கையின் மீது படுத்து கொண்டு அல்லாஹ்வை திக்ரு செய்து வரும் பல மனிதர்களுக்கு அல்லாஹ் தாலா சொர்க்கத்தின் உயர பதவிகள் சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் துருல் மந்தூத். பாருங்க, நம்ம படுத்த திக்ரு செஞ்சா கூட அல்லாஹ் தாலா நம்ம சொர்க்கத்துல உயர்ந்த பதவியை நமக்கு தரா. சுப்ஹானல்லாஹ். அப்ப நமக்கு எவ்வளவு திக்ரு செய்யணும்னு சிந்திச்சு பாருங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமா திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். காலை மாலை துவாக்களை வல்லமையா ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். சந்தர்ப்ப நேரத்துல ஓதக்கூடிய அந்தந்த நேரத்துல ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது என்ன துவா ஓதணுமோ அதை ஓதுறது, வீட்டுக்கு வெளில வரும்போது என்ன துவா ஓதணும் அதை ஓதுறது, சாப்பிட முன்னாடி நம்ம என்ன துவா ஓதணும் அதை ஓடுறது, மஸ்ஜித்குள்ள நுழையும் போது நம்ம என்ன துவா ஓதணுமோ அதை ஓதுறது. இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி ஓதிட்டே வரணும். இந்த திக்ருடைய வாழ்க்கை வாழ அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.